எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையுமே நான் வரவேற்கிறேன். ஜிடிபி வளர்ச்சி, இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சி 2வது குவார்ட்டர்ல, அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 2025ல வளர்ச்சி எப்படி இருந்திருக்கு அப்படின்ற தகவல்கள் எல்லாமே நேத்து வெளியானது. இன்னைக்கு பிசினஸ் லைன் நியூஸ் பேப்பர்ல தெளிவா வந்திருக்குங்க. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இது வந்து நம்மளோட மார்க்கெட்ட எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணும் மண்டே மார்க்கெட்ல. அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை சந்தை வந்து கிட்டத்தட்ட 216 பாயிண்ட் வந்து ஏத்திருந்தாங்க. வழக்கம் போல நம்ம ஏத்தி கொடுத்தோம். எஃப்ஐஐஸ் ஒரு 4,300 கோடிக்கு வித்து வெளியில எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு முத நாள், அதாவது வியாழக்கிழமை பயங்கரமா விழுந்திருந்தது. ஸோ அடுத்த நாள் நேத்து வந்து ஒரு டெட் கேட் பவுன்ஸ், ஒரு ஃபால்ஸ் ரேலி அப்படின்னே சொல்லலாங்க. எஃப்ஐஐஸோட ஆக்டிவிட்டிஸும் 2 நாளா கம்மியா இருந்திருக்கு. வியாழக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு 11,000 கோடிக்கு வித்து வெளில எடுத்திருக்கிறாங்க. வியாழன், வெள்ளி மட்டுமே கிட்டத்தட்ட 16,000 crores எஃப்ஐஐஸ் வித்து வெளில எடுத்திருக்காங்க. நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. இந்த மாசம் முடிஞ்சது இல்லையா? இந்த மாசம் மட்டுமே கிட்டத்தட்ட 45, 46,000 கோடிக்கு பக்கமா கேஷ் மார்க்கெட்ல இருந்து எஃப்ஐஐஸ் வித்து வெளில எடுத்திருக்காங்க. நடுவுல ஒரு 2, 3 நாள் வாங்குனாங்க. கிட்டத்தட்ட 11,000 கோடிக்கு 3 நாள் சேர்த்து வாங்குனாங்க. அடுத்த நாளே அடிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ Thursday வந்து யுஎஸ்ல மார்க்கெட் லீவா இருந்திருக்குது. ரைட், Thursday பேசினப்ப நான் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணல. எனக்கு Thursday நைட் யுஎஸ் மார்க்கெட்டை பார்க்கறப்ப தான் இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் டே, Thursday அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது. வெள்ளிக்கிழமையும் கிட்டத்தட்ட மார்க்கெட் லீவ் மாதிரி தான். 4 நாள் வந்து அவங்க ஆக்டிவிட்டி இல்லை. நாளைக்கு தான் தெரியும். இந்த டேட்டாலாம் வந்து வெளியாயிடுச்சு. இதோட எஃபெக்ட், தென் எஃப்ஐஎஸ் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற தகவல்கள் எல்லாமே நம்மளுக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு குறிப்பா தெரியும். ஸோ எல்லாரும் தயாரா இருங்க. மறுபடியும் வந்து உங்களுக்கு சான்சஸ் வைட் ஓப்பனா இருக்கும்னு நினைக்கிறேன். நேத்து ரேலியை வந்து ஃபால்ஸ் ரேலியா, டெட் கேட் பவுன்ஸா அப்படின்றது திங்கட்கிழமை உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிருங்க. நான் வந்து உங்களுக்கு புதுசா சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கோல்டை பத்தி அடுத்து பேசுவோம். கோல்டோட ரேட்டு நேத்து எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபாய் குறைஞ்சிருக்கு. 22 கேரட் கோல்டு 7,150 ரூபாய். 24 கேரட் அங்க இருந்து ஒரு 10% கூட்டிங்க 7,800 ரூபாய்க்கு பக்கமா இருக்கு. ஒரு கிராம் 11 ரூபாய் ரேட் வந்து குறைஞ்சிருக்கு. எதுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த கோல்டு ரேட் பத்தி சொல்றோம்னா ஒரு அவேர்னஸ்க்காண்டி தாங்க சொல்றோம். குறிப்பா இந்த அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 2015ல 63 ரூபாய்க்கு பக்கமா இருந்திருக்குது. இந்த இந்திய ரூபாயோட மதிப்பு எவ்வளவு தூரம் வீழ்ச்சி அடைஞ்சு கிட்டத்தட்ட இப்போ ஒரு டாலர் வந்து 84 ரூபாய் 43 பைசால இருக்குங்க. இது வந்து 30% மேல கடைசி 9 ஆண்டுகள்ல. எதற்கு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உலக சந்தையில கோல்டோட விலை அப்படியே ஸ்டேபிளா இருந்தாலும் இந்தியால ஏறிடும் கண்டிப்பா. ஓகே. ஸோ அதனாலதான் இதை பத்தி நம்ம கோல்டை பத்தி சொல்றோம். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். குறிப்பா நேத்து பயங்கரமா வீழ்ச்சி அடைஞ்சு கொஞ்சம் ரீபவுன்ஸ் ஆகி மேல வந்திருக்குதுங்க. இதுக்கு காரணங்கள் வந்து நம்மளோட எக்ஸ்போர்ட் கம்மியா இருக்கிறது, இம்போர்ட் அதிகமா இருக்கிறது, இதெல்லாம் வந்து முக்கிய பங்காற்றும். இப்போ நம்ம ஜிடிபிக்குள்ள போவோம். ஜிடிபில கடைசி 7 குவார்டர் நம்மளோட ஜிடிபி growth எடுத்துக்கிட்டோம்னா 5.4% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 2024க்கு. இந்த கடைசி 7 குவார்டர் அப்படின்னா 7 3 21. 21 மந்த்ஸ்ல இந்த 3 மாசம் இந்த காலாண்டுல தான் growth வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. 5.4%. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு 3 மாசம் Q1 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏப்ரல், மே, ஜூன் அது 6.7% இருந்திருக்கு. Q1 கம்பேர் பண்றப்பே Q2 கம்மி. இப்ப இந்த வருஷம் Q2 விடுங்க. போன வருஷம் Q2 எடுத்துக்கிட்டோம்னாலும் போன வருஷம் Q2 8.1% இருந்திருக்குதுங்க. 2024 ஃபினான்ஷியல் இயர் 2024. நம்ம இப்ப இருக்கிறது ஃபினான்ஷியல் இயர் 2025. 2025 இந்த ஃபினான்ஷியல் இயர்ல 5.4% அப்படிங்கிறது அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்கல்ல. அதாவது ஃபினான்ஷியல் 25ல 8% வளர்ச்சி வந்து இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த 8% நம்மளால அட்டைன் பண்ண முடியல. 5.4% தான் இருக்கு. ஓவராலா இப்ப வரைக்கும், அதாவது Q2 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6.5% வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இப்ப அது எங்க அட்ஜஸ்ட் ஆகி நிக்குது அப்படின்னா ஒரு 6% நிக்குது. இப்ப Q3யும் Q4ம் நல்லா இருக்கும். ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் எல்லாம் வருது. அதனால வந்து நல்ல நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. ஆனா நிறைய பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க, இதே ட்ரெண்ட் அடுத்த 2 குவார்டருக்கு கண்டினியூ ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிசினஸ் லைன் நியூஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இருக்குங்க. நீங்க பேப்பர் கிடைச்சா நீங்களும் வந்து படிச்சு பாருங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ரீட்டைல் இன்ஃபிளேஷன் கிட்டத்தட்ட 6.2% இருக்குங்க. விலைவாசி உயர்ந்திருக்குது. இந்த ஜிடிபி வளர்ச்சி குறைவு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஜிடிபிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஜிடிபிக்குள்ள 4 விஷயம் இருக்குங்க. ஒண்ணு வந்து கன்சப்ஷன்.
கன்சப்ஷன் அப்படின்றது நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ் எல்லாமே போய் வாங்குறது, ஜாமான் வாங்குறது, தின்பண்டங்கள் வாங்குறது, அவங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி பண்றது, அது எல்லாமே கன்சப்ஷன்ல தான் வரும். இந்த ஜிடிபி கால்குலேஷன்ல 60% எதுதான் இருக்கும் அப்படின்னா இந்த கன்சப்ஷன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்றது. எதுக்கு கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? ஹெல்த் கேர், எஜுகேஷன், டிஃபென்ஸ் இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. தென் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு பிரைவேட் கம்பெனி இருக்கு. டாடா குரூப் இருக்கு. டாடா குரூப் வந்து ஓசூர்ல, சென்னையில எல்லாம் பிளான்ட் போடுறாங்க. எலக்ட்ரானிக்ஸ், டாடா மோட்டார்ஸ் அந்த கம்பெனிக்காக அவங்க வந்து முதலீடு பண்றாங்க. இதெல்லாம் வந்து பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். தென் எக்ஸ்போர்ட் இம்போர்ட். ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு பார்க்கணும். இந்தியாவில இருந்து எக்ஸ்போர்ட் அதிகமாகி இம்போர்ட் வந்து கம்மியா இருந்ததுன்னா அது பாசிட்டிவா இருக்கும். எக்ஸ்போர்ட் வந்து கம்மியா இருந்து இம்போர்ட் அதிகமா இருந்துச்சுன்னா இது நெகட்டிவா இருக்கும். ஸோ இந்த ஜிடிபியில ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்றது இந்த கன்சப்ஷன். ஸோ என்ன சொல்றாங்க? ரெண்டு விஷயம் சொல்றாங்க. கன்சப்ஷன் குறைஞ்சிருக்குது. தென் இம்போர்ட் அதிகமா இருக்கு, எக்ஸ்போர்ட் வந்து குறைஞ்சிருக்கு. முக்கியமா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை விட கன்சப்ஷன் குறைஞ்சதுதாங்க முக்கியமான காரணம். அதுக்கு விலைவாசி ஏற்றம் அப்படின்றது ஒரு முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணிருக்குங்க. 6.2% வந்து இன்ஃபிளேஷன் இருக்கு. இப்போ எந்தெந்த செக்டார்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. மேனுஃபேக்சரிங் செக்டார், உற்பத்தி செக்டார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்குதுங்க. அதோடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.2% தான். Q2 ஃபினான்ஷியல் இயர் 25ல. Q1 ஃபினான்ஷியல் இயர் 25 எடுத்துக்கிட்டோம்னா 7% இருந்திருக்கு. அதாவது ஏப்ரல், மே, ஜூன்ல 7% வளர்ச்சி இருந்திருக்குது மேனுஃபேக்சரிங் செக்டார்ல. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ல 2.2% தான் இருந்திருக்கு. இதே மாதிரி அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் போன வருஷம் 2024 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஃபினான்ஷியல் 2024னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 2023 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு கிட்டத்தட்ட 14.3% இருந்திருக்குங்க. ஆக இந்த 14.3% அப்படின்றத கம்பேர் பண்றப்ப இந்த 2% அப்படின்றது ரொம்ப 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 கம்மி. அதனாலதான் நம்ம வந்து இந்த ஜிடிபி growth அப்படின்றது குறைஞ்சிருக்குங்க. நம்ம இதே காலாண்டுல அதாவது Q2 ஃபினான்ஷியல் 24 எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 8.1% வளர்ச்சி. இப்ப எவ்வளவு நம்ம பார்த்தோம்? 5.4% தாங்க பார்த்தோம். இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அக்ரி செக்டர் நல்லா க்ரோ ஆயிருக்கு. Q1 கம்பேர் பண்றப்ப Q2ல க்ரோ ஆயிருக்கு. போன ஃபினான்ஷியல் இயர் கம்பேர் பண்றப்ப இந்த ஃபினான்ஷியல் இயர்ல அக்ரிகல்ச்சரல் செக்டர் நல்லா வந்து க்ரோ ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கோல்டு பிரைஸை பத்தி தெரியணும். தென் கோல்டு பிரைஸ்க்கும் இந்த இந்தியன் ருபி, யூஎஸ் டாலர் அது ரெண்டுக்குள்ள ரிலேஷன், கோல்ட வந்து இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இந்த ரிலேஷன் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. இந்த செய்தியெல்லாம் தான் உங்களுக்கு இன்னைக்கு பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன். அடுத்த பதிவுல இன்னொரு விஷயத்தை பத்தி நம்ம பேசுவோம். எல்லாருக்கும் நன்றி.